அம்பத்தூர்னு சொல்ற? சிங்கம் பட பாணியில் நடந்த சம்பவம். ஸ்கெட்ச் போட்டு தூக்கிய போலீஸ். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். சென்னை எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த ஒரு தனியார் கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி அவங்களுடைய ஃப்ரீ டைம்ல ஸ்னாப் சாட்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த வகையில ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக தமீம் என்ற ஒரு இளைஞர் இந்த பெண்ணுக்கு நண்பரா ஆகியிருக்காரு. ஆரம்பத்துல இவங்க 2 பேருமே நண்பர்களா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசியிருக்காங்க. ஆனா ஒரு நாள் தமீம் என்ன சொல்லியிருக்காரு, நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அந்த மாணவி கிட்ட சொல்லியிருக்காரு. தமீம் தன்னை உண்மையா காதலிக்கிறதா நினைச்ச அந்த மாணவியும் தமீமை காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நாள் தமீம் வீடியோ கால் பண்ணியிருக்காரு, அந்த மாணவியும் அட்டன் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும்போது நான் உன்னை ஆடை இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு வீடியோ காலில் தமீம் சொல்லியிருக்காரு. நம்மள உண்மையா தமீம் காதலிக்கிறாரு அப்படின்னு தமீமை நம்பி ஆடை இல்லாம அந்த பெண்ணும் தமீம் கூட வீடியோ கால்ல பேசியிருக்காங்க. ஆடை இல்லாம அந்த பெண் வீடியோ கால்ல பேசினதை தமீம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாரு. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு தமீம் அந்த மாணவிய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம தமீம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அவருடைய நண்பர்களான 5 பேருக்கும் அனுப்பியிருக்காரு. அந்த 5 நண்பர்களும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்துட்டு அந்த மாணவிக்கு கால் பண்ணி ஆபாசமா பேசுறது, பாலியல் தொல்லை கொடுக்கறதுன்னு பல வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொறுக்க முடியாத அந்த மாணவி அமீம் கிட்ட போய் கெஞ்சி இருக்காங்க. எங்க வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், உங்க அம்மா அப்பா உயிரோடவே இருக்க மாட்டாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடு, என் வாழ்க்கையை சீரழிச்சிடாத அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க. ஆனா எதுக்குமே மனம் இறங்காத தமீம், நீ என் கூட தனிமையில இருக்கணும், இல்லைன்னா இந்த எல்லா போட்டோஸையும் நான் சோசியல் மீடியால போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்தி இருக்காரு. இதுக்கு மேல இது எதையுமே நம்மளால பொறுத்துக்க முடியாது, நம்ம இது குறித்து புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு தைரியமாக முடிவெடுத்த அந்த மாணவி அவங்களுடைய பெற்றோரை கூப்பிட்டுட்டு எர்ணாவூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டு தான் ஒருத்தன் பிடியில சிக்கிட்டதா புகார் கொடுக்குறாங்க. இதற்கு பிறகு இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள காவல் உதவி ஆய்வாளரான வீரகுமார் மேற்பார்வையில தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த மாணவியை வச்சு தமீமை பிடிக்கலாம் அப்படின்னு போலீசார் ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதற்கிணங்க இந்த மாணவியும் ஆசை வார்த்தைகளால தமீம் கிட்ட பேசுறாங்க. ஓகே, இவளுக்கும் எல்லாத்துக்கும் சம்மதம் தான் போல அப்படின்னு தமீமும் இதை நம்பி இருக்காரு. ஒரு நாள் தமீம் சென்னையில இருக்கக்கூடிய ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த மாணவியும் போயிருக்காங்க. இந்த மாணவியை பின்தொடர்ந்து காவலர்களும் போயிருக்காங்க, யாருக்கும் தெரியாதபடி. ஆனா தமீம் அங்க வரவே இல்லை. இதே மாதிரி பல இடங்கள்ல சென்னையில இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு தமீம் வர சொல்லியிருக்காரு. ஆனா அவர் வர்றதில்லை. இந்த மாதிரி இந்த மாணவிய தினம்தோறும் அழகழிக்க செஞ்சிருக்காரு. இதை பார்த்து கடுப்பான போலீசார் என்ன பண்ணியிருக்காங்க, தமீமுடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவர் இருக்க எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் தமீம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு இந்த பெண்ணை வர சொல்லியிருக்காரு. சில காவலர்கள் இந்த மாணவி கூடயும் சில காவலர்கள் தமீமுடைய எக்ஸாக்ட் லொகேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருதாச்சலம் தாலுகால இருக்கக்கூடிய மாவடந்தல் பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த தமீம். மாவடந்தல்ல இருந்துகிட்டு சென்னையில இவங்க அந்த பெண்ணை அழகழிக்க செஞ்சிருக்காரு. மாவடந்தல்ல தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்த தமீமை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கி இருக்காங்க. இந்த தமீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில MCA படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். இவருக்கு 24 வயசாகுது. இவர் இந்த சம்பவம் குறித்தான விசாரணையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் இந்த மாணவியும் ஆரம்ப காலகட்டத்துல ஜாலியா தான் பேசிட்டு இருந்தோம். பிறகு நான் காதலிக்கிறேன்னு சொன்னதை அவங்க நம்பி என் ஆசை இணங்க எல்லாத்தையும் அவங்க பண்ணாங்க, நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணாங்க, அதன் விளைவாகத்தான் இவ்வளவும் நடந்துச்சு அப்படின்னு தமீம் இந்த விசாரணையின் முடிவுல சொல்லியிருக்காரு. தமீமை அரெஸ்ட் பண்ணதுனால தமீமினுடைய பெற்றோர்கள் காவலர்கள் கிட்ட கெஞ்சி கூத்தாடி இருக்காங்க. என்னுடைய மகன் தெரியாமல் தவறு இழைத்து விட்டான், அவனை மன்னிச்சிருங்க, எதிர்காலம் கருதி என் மகனை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க. ஆனா போலீசார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாணவியோட புகைப்படங்கள் எல்லாத்தையும் வச்சு தமீம் எவ்வளவு கிரிமினல் சேட்டைகளை பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் கிட்டே மொபைல் போனை வச்சு காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த பெற்றோர்கள் வாயடிச்சு போய் நின்றுருக்காங்க.
தன்னுடைய மகன் இப்படி ஒரு அவலத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னு. இப்போ தமீம காவல்துறையினர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல நெருக்கமாகிற நண்பர்களுடன் பெண்கள் நெருங்கி பழகுனா எந்த அளவுக்கு ஒரு விபரீதம் ஏற்படும் அப்படின்றதுக்கு மற்றொரு சிறந்த எக்ஸாம்பிளா இந்த சம்பவம் இருக்கு. அதனால எந்த பெண்களும் தயவு கூர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல அறிமுகமாகிற ஆண்கள் கூட அவங்கள நம்பி எங்கேயாவது போறது, அவங்கள நம்பி உங்களுடைய தனிப்பட்ட பிரைவசி போட்டோஸ் ஷேர் பண்றது போன்ற எந்த செயல்களையும் ஈடுபடாதா இருங்க. இது பெண்களுக்குன்னு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் தான். தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். இது போன்ற செய்திகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.